வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. இன்று நாம் வானிலை படிவங்களின் ஒரு மிக முக்கியமான பரிமாணத்தை பார்ப்போம். Welcome to today's update from சென்னையில் ஒரு மழைக்காலம். Today we will try to understand a very interesting dimension of weather modeling. First we will finish the Tamil part, then we will come to the English part. அதுக்கு முன்னாடி நம்ம தற்போதைய வானிலை நிலவரத்தை பார்த்துடுவோம், என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோன்னா பெருசாக மழை மேகங்கள் ஒன்றும் இல்லை. கடலோர பகுதிகளில் சில இடத்துல லேசான மழை நேற்று கூட சென்னை கிட்ட பெஞ்சது. அதே மாதிரி இன்றைக்கும் டெல்டா ராமேஸ்வரம் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிகவும் லேசான மழை கொஞ்ச நேரத்துக்கு பெய்யக்கூடிய சூழல் இருக்குது. பட் அதர்வைஸ் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நீடிக்குது. இப்போ நம்ம வெப்பநிலையை பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு 2-3 நாளாக பரவலாக இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சி தான் காணப்படுது. அடுத்து வரும் நாட்களில் பார்த்திங்கனாலே இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலை நேரங்களில் அந்த நிலக்காற்று தமிழகத்தில் பரவலாக நம்ம பார்க்க முடியுது. அதனால் உங்களுக்கு இந்த வார இறுதி வரைக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக உட்புற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், உட்புற தமிழகம்னா நம்ம மேற்கு உட்புறம், வடமேற்கு உட்புற பகுதிகள், அதாவது கிருஷ்ணகிரி, ஈரோடு, அப்புறம் தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களில் நம்ம இந்த இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி குறைந்தே காணப்படும். இதே நிலை தான் வரும் கிட்டத்தட்ட வார இறுதி வரைக்குமே பார்க்க முடியுது. வேலூரில் 17, 15, 16 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வரும் வாரம், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கிழக்கத்திய காற்றின் தாக்கம் திரும்பி தெரியுது. அதனால் மீண்டும் இரவு நேர வெப்பநிலை படிப்படியாக உயர துவங்கும். இதுக்கப்புறம் திரும்பவும் குளிர்காலம், அதாவது குளிர்ந்த வானிலை நீடிக்குமாங்கிறது நம்ம பார்ப்போம். ஆனால் பரவலாக வரும் 2-3 வாரங்களுக்கு நம்ம பெருசாக மழை நிகழ்வுகள் பார்க்க முடியாது. இதில் என்னென்னா நம்ம நேரடியாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெயின்ஃபால் அக்யூமுலேஷன் வரும் 10 நாட்களில் ECMWFல பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல, அதாவது தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா பகுதியில் மழைக்கான வாய்ப்பு காட்டுது. அதே நம்ம GFS எடுத்து பார்த்தோன்னா தமிழகத்துலேயும் காட்டுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அடுத்த வாரம் மத்தியில் ஒரு மேற்கத்திய கலக்கத்தின் தாக்கம் இருக்கிற மாதிரி இந்த காற்றின் வரைவுகள் பார்த்தோன்னா நமக்கு தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த தாழ்வு நிலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காற்றின் தன்மை ரெண்டுமே காட்டுது. ECMWFும் காட்டுது, GFSும் காட்டுது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா மிக வலுவான மேற்கத்திய கலக்கம்னு சொல்லணும். அதாவது அந்த வெரி வெரி ஸ்ட்ராங் மிட் லேட்டிடியூட் ட்ரஃப். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த காற்றின் வேகம் பார்த்திங்கன்னா தரையிலிருந்து 5.5 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 161 கிலோமீட்டர் வரை காட்டுது. ஸோ இந்த மிகவும் வலுவான மேற்கத்திய கலக்கத்தின் காரணமாக தான் இந்த வானிலை படிவங்கள் நமக்கு என்ன காட்டுதுன்னா மழையின் வாய்ப்பை காட்டுது. ஸோ இப்போ இந்த மழை வாய்ப்பு காட்டுறது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலான்னா
ஒரு வகை வந்து நம்ம நேரடியாக பார்க்குறது. இப்போ நம்ம பார்த்தா மாதிரி மழை எவ்வளோ வந்து இருக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த ரெயின்ஃபால் அக்யூமுலேஷனை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வகையாக பார்க்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எஸ் வந்து ஒரு 10 நாட்களில் ஒரு 12, 15, 20 மில்லிமீட்டர் அந்த மாதிரி காட்டுது. இசிஎம்டபிள்யூஎஃப் வந்து சற்று வடக்காக, அதாவது தெலுங்கானா, ஆந்திரா, கடலோர ஆந்திரா, ஒரிசா பகுதியில் மழையை காட்டுது, தமிழகத்தில் காட்டல. ஸோ இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி மிகவும் வேறுபாடுடைய சூழல் இருக்கிறப்ப வானிலை படிவங்களிலேயே எப்படி வந்து நம்ம ஒரு நம்பகத்தன்மையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்னென்னா வந்து, இப்போ நாங்கள் அதை வந்து என்செம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஒரு இது காட்டுறேனே, இப்போ நான் என் வீட்டிலேருந்து வந்து திருவண்ணாமலைக்கு கூகுள் மேப்ஸில் டைரெக்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேலூர் வழியாக போயிட்டு திருவண்ணாமலை, போலூர், ஆரணி போலூர் வழியாக காட்டுது. இப்போ இன்னொன்று வந்து NH45 வழியாக திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற காட்டுது. அதுலேயே வந்து இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் பைபாஸ் வரைக்கும் போயிட்டு திருக்கோயிலூர் வழியாக போகிறத காட்டுது. இப்போ இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டை வந்து உத்தரமேரூருக்கு மாற்றி விட்டுறேன். அப்போ என்ன ஆகுது, உத்தரமேரூர் போயிட்டு உத்தரமேரூர், சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை போகுது. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட்டை போடுறேன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து சேத்துப்பட்டுக்கிட்ட இருக்கிற பாயிண்ட்டை திருப்பி ஆரணிக்கு போட்டு விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்புறம் ஆரணிக்கு போயிட்டு ஆரணிலேருந்து போலூர் போய் போலூர்லேருந்து திருவண்ணாமலை போகுது. இப்போது இந்த இடத்துல நான் வந்து திருப்பி வந்து செஞ்சி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது, செஞ்சி போயிட்டு உத்தரமேரூர் போயிட்டு உத்தரமேரூர்லேருந்து ஆரணி போயிட்டு சேத்துப்பட்டு செஞ்சி போயிட்டு திருவண்ணாமலை போகுது. ஸோ இப்போ இது எல்லாமே என்னென்னா வந்து நம்ம அந்த வழித்தடத்தில் சிறு சிறு மாறுதல்களை ஏற்படுத்துகிறோம். இந்த சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படுத்தும் போது நாம் போகும் பாதை மாறுகிறது. நாம் இதில் வந்து ஆனால் என்ன, முடிவு வந்து ஒரே இடம் தான், திருவண்ணாமலை. ஆனால் எது மாறுதல் ஆகுதுன்னா, போகக்கூடிய பாதை மாறுது, எடுக்கக்கூடிய நேரம் மாறுது. ஆனால் இப்போ இந்த வானிலை படிவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்சம்பிள்ஸுங்கிறது எப்படின்னா வந்து முடிவு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சின்ன சின்ன மாறுதல்களை உட்படுத்தி ஒரு 3 நாள் கழிச்சு எந்த மாதிரி இருக்கும், 10 நாள் கழிச்சு எந்த மாதிரி இருக்கும், 15 நாள் கழிச்சு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்குறது தான் என்சம்பிள்ஸ். இப்போ ECMWF எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட 50 சிறிய சிறிய மாறுதல்களை ஏற்படுத்தி பார்ப்பாங்க. இந்த 50 மாறுதல்களை, இந்த 50 அதாவது 50 மெம்பர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறத, அந்த 50 மாறுதல் காரணமாக கிட்டத்தட்ட வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நிகழ்வு வந்து முற்றிலும் மாறக்கூடிய தன்மை ஏற்படும். இப்போ நம்ம பார்ப்போமே எப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் மெட் ஆஃபீஸ் UK வெப்சைட்லேருந்து எடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இது வந்து இந்த தூங்கக்கூடிய இடம். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தூங்கக்கூடிய இடம் தான். ஸோ ஒன்றும் வேறு மாதிரி மாறுதலுக்கு ஏற்படுத்தி ஒரு டைம் ஜாஸ்தியாக அதனுடைய முடிவு வந்து வேறு மாதிரி வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் முடிவு மாறுதலுக்கு உட்படுது. அதாவது இதை தான் நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் அன்சர்டனிட்டிங்கிற ஒரு ஜோனாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்திய வானிலைத்துறை ஒரு புயல் எச்சரிக்கை கொடுக்கும்போது புயலின் பாதையில் கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி போடுவாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீவர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொன்னாங்க, காரைக்கால்லேருந்து மகாபலிபுரத்துக்கு இடையே கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த ஃபோர்காஸ்ட் அன்சர்டனிட்டி. ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் அன்சர்டனிட்டிங்கிறது என்னென்னா வந்து 2 வெவ்வேறு அதாவது முற்றிலும் மாறுதலுக்கு உட்படக்கூடிய நிகழ்வுகளாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய ஏரியா இருக்குது பாருங்கள், இது கிளைமேட்டாலஜின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிளைமேட்டாலஜி என்னென்னா வந்து கடந்த காலங்களில் இதே இடத்தில் துவங்கி இங்கே வரைக்கும் போயிருக்கு. இதுதான் கிளைமேட்டாலஜி. இது எல்லாமே நடந்திருக்கு கடந்த காலங்களில். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கக்கூடிய நிகழ்வு தான்.
ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் விண்டிலாம் பார்க்குறது வந்து இந்த லைன், விண்டியில் ஒரே ஒரு லைன் தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து அதனால தான் வந்து நீங்கள் சில நாள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, சார் விண்டியில் வந்து சைக்ளோன் வந்து காரைக்கால் காட்டுது சார், சைக்ளோன் வந்து மெட்ராஸ் காட்டுது வருதான்னு. ஸோ இந்த மாடல் வந்து அப்போ இருக்கக்கூடிய சூழலில் ரன் பண்ணுறப்ப என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் விண்டியில் பார்க்குறீங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியும், வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் தெரியும். இது என்னென்னா வந்து ஏன் இதுக்கு வந்து ஏன் இது இது இந்த என்சம்பிள்ஸே வந்தது அப்படின்னா வந்து ஒரு முறை வந்து ஒருத்தர் அதாவது லாரன்ஸுன்னு ஒருத்தர் வந்து வானிலை படிவங்களை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணார், இந்த டெசிமல்ஸ் வருது பார்த்தீங்களா, அதாவது அவர் பண்ணது என்னென்னா வந்து 1961 ஒரு 0.506127ங்கிற வேல்யூவை வந்து கம்ப்யூட்டரில் 0.506 அப்படின்னு சுருக்கி ஃபீட் பண்ணார். அவர் அதே வேல்யூ தான் அது சுருக்கி ஃபீட் பண்ணார். டிஃபரன்ஸ் என்னென்னா 0.000127, அதுதான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த டிஃபரன்ஸுக்கு வந்து அவர் கடைசியில் பார்த்தது வந்து வெவ்வேறு வேல்யூ வந்துச்சு. அவர் முதல்ல யோசித்தது வந்து கம்ப்யூட்டர் ஏதோ தப்புன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து கூர்ந்து கவனிக்கும் போது உத்து பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா வந்து இது வந்து வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுது அப்படின்ட்டு. அதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இந்த என்சம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே நிறைய ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வந்து, ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டியை காட்டுது. இந்த ப்ராபபிலிட்டி காட்டுறப்ப நம்மளோட டிசிஷன் மேக்கிங் இன்னும் நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ எடுத்து பார்ப்போமே, இதில் வந்து இந்த டபுள் பெண்டலம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துல ஆரம்பிக்க போகுது. ஆனால் படிப்படியாக அதோட செயல்பாடுகள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்குது, உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நேரம் செல்ல 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 இந்த டபுள் பெண்டலமோட மூமெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி மாறுது பாருங்கள். அது வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த என்சம்பிளோட ரீசனே. அதனால தான் என்சம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த என்சம்பிள் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வெவ்வேறு பரிமாணங்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ முழுசு நான் காட்டல, இப்போ பாருங்களேன், ஒரு பாதி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்குது. எதுவுமே ஒரு இரண்டு நிலைகளும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இதுதான் வந்து என்சம்பிள்ஸில் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இதில் இந்த என்சம்பிள்ஸ் வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒரு டூல் என்னென்னா வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு. இப்போ இது வந்து நான் காட்டுறது வந்து ECMWF சைட்டில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சார்ட் தான் இது. வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இது தான். நான் இப்போ போட்டிருக்கிறது என்னென்னா வந்து 10 mmக்கு மேலே 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ இருக்குதுங்க பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 35, 65, 100% ப்ராபபிலிட்டின்னு காட்டுறது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம போட்டு பார்த்தோன்னா 10 mmக்கு மேலே 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது 18ஆம் தேதி போவோமே, 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ECMWF பொறுத்த வரைக்கும் இங்கே காட்டுது படிப்படியாக அதிகரிக்கிறது பார்த்தீங்களா. அதாவது இது நமக்கு அப்போ என்ன இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம இந்த என்சம்பிள்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதில் வெவ்வேறு முறையில் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் வேறு ஒரு சைட்டில் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து 24ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் சராசரியாக, அதாவது இது வந்து 50 மெம்பர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 50 மெம்பர்ஸும் அதோட ஆவரேஜ் சிலது ஜாஸ்தி காட்டும், சிலது கம்மி காட்டும். அந்த 50 மெம்பரோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் கிட்டத்தட்ட
2 வீடியோ முன்னாடியே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்லை கடந்த வீடியோவில் சொன்னேன்னா என்ன தெரியல. பிப்ரவரி 3வது வாரம் இந்த வெப்பசலனம் காரணமாக, அதாவது காற்று முறிவு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இந்த என்சம்பிள்ஸும் கிட்டத்தட்ட அதுதான் காட்டுது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு காட்டுது. இப்போ இதுலேயே வந்து நம்ம இன்னொரு வேற ஒரு முறையை பார்ப்போமே. டோட்டல் ப்ரெசிபிடேஷன் இபிஎஸ் மேக்ஸிமம், அதாவது இது வந்து இருக்கிறதுக்குள்ளேயே மிக அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து இது நடக்குமான்னா நிச்சயமாக இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக வானிலை படிவங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்விற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஆந்திர கரையோர அருகே பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. இப்போ இதே இதில் வந்து நம்ம தமிழகத்தை பார்த்தோன்னா வந்து அந்த இருக்கிறதுக்குள்ளேயே ஹையஸ்ட்டாக காட்டக்கூடிய மழை எடுத்து பார்த்தோன்னா கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதிகளில் பெருசாக ஒன்றும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் தான் வந்து உங்களுக்கு இந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வட தமிழகம், இது ரெண்டுமே நம்ம எதிர்பார்க்குறது தான். அதாவது வட தமிழகம் இல்லை தெற்காந்திர ஒட்டிய பகுதிகள், ஏன்னா வந்து அந்த மேற்கத்திய கிழக்கம் கீழே இறங்கி மேலே ஏறும் இடம் கிட்ட மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் எப்பவுமே இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த வாய்ப்புகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுல என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு நம்மளோட அந்த முடிவு எடுக்கும் திறன் இன்னும் வந்து துல்லியமாகும். இப்போது இதே இதில் வந்து மிகவும் குறைவாக காட்டக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியாக மழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. ஸோ மழையே இல்லைங்கிறதுலேருந்து 100 mm 120 mm வரைக்கும் மிக என்ன சொல்கிறது ரொம்ப அதிக வித்தியாசம் இருக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வந்து இந்த நிகழ்வு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இன்னும் என்ன சொல்கிறது துல்லியமாக ஆகவில்லை, அதாவது கன்சிஸ்டன்சி இன்னும் இல்லை. ஸோ இது ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ இது ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம பார்ப்போம் இது வந்து என்ன மாதிரி மாறுதல் ஏற்படுதுன்னு. தற்போதைய சூழலில் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து அடுத்த 2-3 வாரத்துக்கு பெருசாக மழை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மழை வந்தாலும் 3வது வாரம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலையும் உட்புற பகுதிகள், அதாவது மேற்கு தமிழக உட்புற பகுதிகளும் வட தமிழக பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கலாம். பட் அது எவ்வளோ தூரங்கிறது நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நான் என்சம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு தான் நம்ம இப்போ சொல்லணும். இப்போ இது ஆங்கில காணொலியை பார்ப்போம். வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு டுடேஸ் வெதர் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். As you can see from the satellite image, there's not much activity happening in peninsular India except for some isolated pockets of clouds over Rameshwaram and near Delta region. Yesterday some light rains happened around in 1 or 2 places around Chennai. Similarly, some light rains might be happening around this belt of Rameshwaram and adjoining parts of Sri Lanka. So otherwise it's mostly dry weather which is happening across peninsular India. Now if you look at the temperature charts for the next few days, it is going to be cool in the nights. As you can see, mostly we are seeing land winds happen over across Tamil Nadu, which is dropping the temperature. This phenomena is likely to continue until weekend with diurnal high pressure sitting over peninsular India during the nights, which will increase the dip in temperatures. So until Sunday we are likely to see this drop in temperatures of staying 2 or 3 degrees below normal for the interior, particularly
West Interior Tamil Nadu and Northwest Interior Tamil Nadu, the places like Krishnagiri, Salem, Dharmapuri, etc. So post weekend, we are seeing a return of weak easterlies, which is likely to increase the temperatures over Tamil Nadu, especially the coastal areas will see warmer mornings, which is anyway the due to the modulated winds by from the sea. So, but otherwise, in general, we are likely to see fairly dry conditions prevail for the next couple of weeks, though there is some bit of variance in models between what ECMWF and GFS is expecting. While ECMWF is not expecting much rains over Tamil Nadu except over places along the Western Ghats and Karnataka and Telangana, Andhra Pradesh, etc. But GFS is expecting some rains to happen particularly over North Tamil Nadu and adjoining parts of Northwest Interior Tamil Nadu. The reason being is that the arrival of a very strong western disturbance. The wind charts will show you how strong it is. There's a strong dip. The trough is dipping right over North Tamil Nadu, or even for that matter up to say delta latitude. While there is a difference in how ECMWF and GFS is estimating the rates, but in terms of wind, there's a fair bit of consistency over both these models. In terms of how much the dip is happening, the trough is dipping over South India. Now you can see how strong the western disturbance is, because winds up to 164 kilometers is seen over the Middle East. This of course will possibly come week after next after this, but overall you can see consistently strong western disturbances pushing into Indian subcontinent. Now what happens when widely varying outputs come out of weather models? How do you judge which one could be accurate and which could not be? There is a very interesting tool which you can use when, say for example, what is called as when you want to understand how to judge an event. Now, for example, let's for an example, I am giving the route map which I have tried to work from my home to Tiruvannamalai. Now, Google Maps is showing 3 different scenarios: one via Vellore, Kanjipuram Vellore, another one via NH45, then take the turn from Tindivaram towards Tiruvannamalai, and third one which goes all the way up to Viluppuram and then on to Tiruvannamalai. Now, as you see, there are different scenarios, though the starting point is the same, the end point is the same. Now, if say for example in this I add a constraint by changing the place, then the route obviously starts changing once again. So as this scenario changes, the time taken changes accordingly, the distance changes accordingly. But in this case, in this example, the start and the end is the same. But what happens with ensemble models is that the start is very similar, but the end is not similar, because a small change is made to the outputs. Very minute changes are made to understand over time how it manifests into different solutions. Now, why do you need different solutions? Is because it is not always possible that one particular model run could accurately pick up the exact result. So, which is why ensembles came into the thought process itself. Now, this is a chart from, I have taken it from UK Met Office. Basically, as you see, the initial conditions are the same,
Okay, there's a small difference in how it behaves, and you can see over time the difference starts varying drastically. Now this is the deterministic output. As you see, if you see windy, this is what you see in windy. Basically one output which comes out of the deterministic model. So one time it will show Karaikal landfall for a cyclone, one time it will show Chennai landfall for a cyclone. So based on that you ask us whether there is a cyclone hitting Chennai. But if you go by ensembles, it shows you multiple scenarios. The reason why multiple scenarios are shown is that weather is a dynamic thing. A minute change in conditions could result in a drastically different result, say 10 days down the line or 15 days down the line, which is what the ensembles try to capture. So if you see, these are all probabilities which could happen as picked by the models. You look little further, the climatology is basically what has happened in the past. So starting from here, all of these has happened. Now you will understand why you need ensembles, because for example, let's look at this year, January 2021 saw one of the highest ever rainfalls, but that is not something which is unknown, because it has happened in the past as well. So we had 3 or 4 years where January has seen such high rains. So if you go by ensembles, this particular scenario was picked up. So that's the reason why you try to look at ensembles to find answers whenever there is a wide variance in deterministic models. So what does ensembles give you? One very important tool which you could probably find with ensembles is, there are multiple tools which I'll try to showcase over time. This is from the ECMWF site, which is a free site. It's available for everyone. This is not a paid site. What I'm using is basically the probability for 24-hour rainfall exceeding 10 mm. Now if you see, basically it gives you a understanding of how much consistency is there in a particular event. Now if you see in this right through the next 10-12 days, in terms of probability, it is still around 35%, which is basically an indication that the event is still not what is called as very sure to happen, even though GFS is expecting very good rains over South Andhra Pradesh and North Tamil Nadu and say Karnataka and all. So I would say maybe let's wait for a couple of more days to understand if the rains happen. But nevertheless, places along the Western Ghats, West Interior TN and North TN are those which need to watch out in terms of possible rains from the western disturbance when the trough dips up to South India. Now there are other tools which also which you can use possibly to understand the consistency of an event. Now I'm using a different site, but this one is a paid site. Basically this is to give you an idea. This is total precipitation EPS maximum. Basically in the ECMWF ensembles there are 50 different iterations. Now one of the iteration which this is basically whichever iteration is given the highest rainfall. So for example, in this case there's one particular iteration is giving nearly 400 mm of rains over Sri Lankan east coast. Now if you go to Andhra, there is one particular iteration which is giving nearly 400 mm rains off the coast of Andhra, Kavali possibly getting 200 mm. This is basically one possibility. There is no guarantee it will happen. Now the reason why you see the maximum is to give you an understanding of what is the outer limit. Now when you see an outer limit or upper limit, there is also a lower limit. Now for the lower limit, what we see is basically EPS minimum. There is one iteration which shows 0 mm for Tamil Nadu for the next 15 days. So between 0 and say 120 is what is the probability you are seeing. So to sort of find the middle path, we try to use the what is called as the average of these ensembles. If you go by the average of these ensembles, which is over time, over a longer period of time, is closer to truth.
you can once again find the rains possibly sticking to Telangana, Andhra, Maharashtra and Orissa, etc. As I said, parts of West Interior TN along the coast and North TN could possibly come under the rainfall window. Now we will see how convincing the scenario is developing over the next couple of days. But the idea behind trying to showcase ensembles today was to give you a tool which possibly will give you a much more accurate inference over a longer period of time. I know it could be very boring for some, but it is boring weather now. So let's use the opportunity to do a little bit of learning. Do once again share your feedback in terms of how you liked it. இந்த காணொளி சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் தற்போதைய வானிலை சூழலில் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால இந்த சமயத்தை நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது பயிற்சி முறையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் உங்கள் ஃபீட்பேக் சொல்லலாம். Do share your feedback. Thank you for joining us. நன்றி, வணக்கம்.